வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம். இன்று 24ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025, இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இன்று கோட்சாரத்தில் சந்திரன் சிம்ம ராசிக்குள் செல்கிறார். இன்று முழுவதும் செல்லக்கூடிய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம். இது சுக்கிரனுடைய நட்சத்திரம். சிம்மத்தில் சந்திரன், சூரியன், கேது கிரகம் இவர்கள் இருக்கிறார்கள். இதில் சூரியன் மட்டும் கேதுவுடைய சாரத்திலும், அந்த கேதுவும் சந்திரனும் சுக்கிரனுடைய சாரத்தில் செல்கிறார்கள். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் பலன்களை விரைவாக பார்த்து விடலாம். மேஷ ராசிக்கு இன்றும் பணிக்கு சிறந்த நாள், பணிச்சுமைக்கு ஒரு ஏற்ற நாள். அதிக பணிச்சுமை இருக்கலாம். விரயங்களும் சற்று அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தைரியம் உதவக்கூடிய நல்ல நிலை. பொருளாதாரத்திலும் ஒரு சீரான ஒரு நிலையாக இருக்கும். கடன்கள் வாங்கி சில சுப விரயங்கள் செய்து கொள்ளலாம். ஒரு சிலருக்கு மருத்துவ விரயங்கள் ஏற்படலாம். தொடர்ச்சியாக சனி கிரகம் வக்ர நிவர்த்தி அடையும் வரை இந்த ராசி நண்பர்கள், மேஷத்தில் உள்ளவர்கள் விரயங்களில் சற்று நிதானமாக இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். நினைக்காத அளவிற்கு விரயங்கள் அது இழுத்துக்கொண்டே போகலாம். ஓரளவிற்கு நம்ம கான்ஷியஸாக அதை பார்த்து கொண்டால் அதை கொஞ்சம் குறைத்து கொள்ளலாம். அடுத்தது ரிஷப ராசிக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு அற்புதமான தொழிலுக்கான அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய நல்ல நிலை. நீண்ட நாள் முயற்சிகள் எல்லாமே தடை நீங்கி பூர்வீக தெய்வ அனுகூலத்தினால் ஒரு வெற்றியான ஒரு நல்ல நிலையை கொடுக்கும். தொழிலுக்கான முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நிலை. வருமானத்தில் அற்புதமான உயர்வு, நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கும். குழந்தைகளுக்கும் வளர்ச்சி. இவர்களுக்கும் குழந்தைகளுக்கான சில விரயங்கள் தொடர்ச்சியாக நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதிக விரயங்களை தொழிலுக்காக டைவர்ட் பண்ணுவது உங்களுக்கு ஒரு மிகுந்த பாதுகாப்பாக கூட இருக்கும். விரயங்களையும் நம்ம செய்தது போல இருக்கும். சரியான விரயமாகவும் இதை நீங்கள் அமைத்து கொள்ளலாம். ஆனால் ராசிநாதனும் குடும்பஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான சுக்கிரன் புதன் இணைந்து பெருமாள் தாயாருடைய அனுகிரகத்தினால் அற்புதமான ஒரு அதிர்ஷ்டத்தினால் ஒரு மேன்மைகள் பல்வேறு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை. நீண்ட நாள் குழப்பங்கள் எல்லாமே தீரக்கூடிய அளவிற்கு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி. நீண்ட நாட்களுக்கு பிறகு கையில் பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றமான நிலை அப்படின்னு சொல்லலாம். அற்புதமான ஒரு சுப நிகழ்ச்சிகள், குடும்பத்தில் சுப விரயங்கள் இதெல்லாமே செய்து கொள்ளக்கூடிய நல்ல நிலையாக இருக்கிறது. திருமண வாழ்வில் ஓரளவிற்கு ஒற்றுமை அதிகரிக்கும். இதுவும் இவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நல்ல நிலை. தாயார் ஆரோக்கியத்திலும் தந்தையார் ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை காட்டுவது. மிதுனத்தில் இருக்கிறவர்கள் வயதில் மூத்தவர்களாக உங்களுக்கு நீண்ட நாள் ஹெல்த் பிரச்சனைகள் இருந்தால் ஆரோக்கியத்தில் நீங்களும் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது கடகராசிக்கு பார்க்கலாம். கடகராசிக்கு அற்புதமான இடமாற்றங்கள், பிரயாணங்கள், மகிழ்ச்சியான வெளிநாட்டு பிரயாணங்கள், கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு பணிக்கான பிரயாணங்கள், இல்லைன்னா இவங்களுடைய சுற்றுலாவிற்கான சில பிரயாணங்களாக ஏற்படும். பொருளாதாரத்தில் திருப்தியான மேன்மையான நிலையாகவும் இருக்கும். ஒரு சுப விரயங்களாக, நீண்ட நாள் விருப்பங்களாக வீட்டிற்கு தேவையானவற்றை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நிலை. இருந்தாலும் திருமண வாழ்வில் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது, உணவில் சற்று பாதுகாப்பாக இருப்பது ஆரோக்கியத்திற்கு ஒரு நன்மையான நிலையை கொடுக்கும். அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அதிக கிரகங்கள் விரயஸ்தானத்தோடு தொடர்பாக இருக்கக்கூடிய சுக்கிரனாக இருப்பது கண்டிப்பாக இது விரயங்களுக்கான ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். உங்களுக்கு சில விருப்பத்திற்கேற்றாற் போல சில விரயங்களை செய்து கொள்ளலாம். பணியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு வெளிநாட்டு தொடர்பான சில விஷயங்களுக்கு இன்று நீங்கள் முடிவெடுப்பது, நாளை பணி நாளில் நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய சில வேலைகளை, நீங்கள் பேசி ஜெயிக்க வேண்டிய பணியில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை கூட இன்று பிளான் செய்யலாம். ஆனால் திருமண வாழ்வில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வதும், கணவன் மனைவி இருவரும் வாக்குவாதம் தவிர்ப்பது, இருவருடைய ஆரோக்கியத்திலும் அதிக கவனத்துடன் இருப்பது பாதுகாப்பான நிலையாக இருக்கும். சிலருக்கு மருத்துவ விரயங்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. தேவையில்லாத மனக்குழப்பத்தை தவிர்த்து கொள்வது. இந்த ராசிநாதன் சூரியன் உங்களுக்கு மகத்தின் 13 டிகிரி 20 நிமிடங்கள் தாண்டும் வரை உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகம் ஏற்படலாம். கேது கிரகத்தை நம்ம அவ்வளவு எளிதாக அண்டர் எஸ்டிமேட் செய்ய முடியாது. ரொம்ப நிதானமாக இருப்பது. ஆதித்ய ஹிருதய ஸ்லோகம் சொல்வது, உங்களோட வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனை உங்களுக்கு டைம் இருக்கும் பொழுது சுற்றி வருவது, இதெல்லாமே ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். அடுத்தது கன்னிராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கன்னிராசிக்கு விரயங்கள் எல்லாமே குறைந்து லாபமாக ஏற்படக்கூடிய நல்ல நிலையாக இன்று இருக்கும்.
நீண்ட நாள் விருப்பங்களாக இன்று நினைத்ததை முடித்து மகிழக்கூடிய நல்ல நிலை. அது சில தொழிலுக்கான சில ஒரு முயற்சிகளாக இருக்கலாம், நினைத்ததை ஜெயிக்கக்கூடிய தொழில் விஷயங்களாக இருக்கலாம், இல்லைனா குழந்தைகளுக்கான சில விஷயங்களாக இருக்கலாம். குழந்தைகளுக்கு வரன் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கன்னி ராசி நண்பர்களுக்கு குழந்தைகளுக்கு திருமணம் தொடர்பான விஷயங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நிலை. இருந்தாலும் கன்னி ராசி ஆக்சஸில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியாக இருப்பவர்கள் திருமண வாழ்வில் அதிக நிதானம், அது ஆரோக்கியம் இல்லைனா ஈகோ கிளாஷ், இது இரண்டிலும் சற்று கவனம் அதிகம் காட்ட வேண்டும். தந்தையாருடைய ஆரோக்கியத்திலும் சற்று தொடர்ந்து அக்கறை காட்டுவது நன்மை அளிக்கும். அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு அற்புதமான தொழில் மேன்மையை குறிக்கக்கூடிய ஒரு நாள். சுயதொழில் நண்பர்களுக்கு இது சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம். பணிக்கு இன்று ஓய்வு நாளாக இருப்பதனால் உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்தில் உங்களுடைய பணிக்கான ஒரு வளர்ச்சியான நிலை நடந்து கொண்டிருப்பதாக கூட இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் சுயதொழில் நண்பர்கள் தொழில் சிறப்பாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வது ஒரு நல்ல நிலையை கொடுக்கும். ஒரு அளவான லாபம் இன்று ஏற்படும், ஆனால் ஒரு திருப்தியான உழைப்பிற்கேற்ற லாபத்தை அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். மன ஆரோக்கியத்திற்கு மிகுந்த அதிக முக்கியத்துவம் கொடுப்பது உங்களுக்கு ஒரு ஹெல்த்தை பொறுத்தவரை ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு தொழில் ரீதியிலான வளர்ச்சிகள், மேன்மைகள், சிறப்பான நிலைகளாக நிறைய ஏற்பட இருக்கிறது. ஆனால் திருமண வாழ்வில் கண்டிப்பாக கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுப்பது மிகுந்த நன்மை கொடுக்கும். சுயதொழில் பண்ணக்கூடிய நண்பர்கள் கூட இன்று உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடத்தில் வரும் பெண்களிடம் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப கவனமான நிலை. நம்பி சில விஷயங்களை திருட போவதெல்லாம் கூட சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் கூட இன்று ரொம்ப கவனமாக இருப்பது ஒரு பாதுகாப்பான நிலை. வண்டி வாகனங்களில் மிகுந்த எச்சரிக்கையாக செல்வது உங்களுக்கு மிகுந்த அக்கறையை கொடுக்கும். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் வாழ்க்கை துணையோடு கோபதாபங்கள் இல்லாமல் இருப்பதும் மிகுந்த நன்மை. வயதில் மூத்தவர்களாக இருப்பவர்கள் ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் தொடர்ந்து பார்த்து கொள்வது விருச்சிகத்திற்கு நன்மையை கொடுக்கும். அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தாயாருக்கு நீண்ட நாள் மனக்குழப்பங்கள் எல்லாமே ஒரு தீரக்கூடிய நிலையாக இருக்கும். தாயார் வெளியூர் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள், சில பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம். ஜாதகர்களுக்கும் ஒரு மனதில் ஒரு கண்ணுக்கெட்டிய தூரத்தில் வெளிச்சம் இருப்பதை உணரக்கூடிய நிலை போல ஒரு மன நிம்மதி இன்று ஏற்படும். ஆனாலும் சில தடைகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் உணர வேண்டும். ஆனால் வெற்றி உறுதியாக இருப்பதை நினைத்து நீங்கள் தைரியமாக போராடக்கூடிய நிலையாக இருந்தாலும் மன நிம்மதியோடு தைரியமாக முன்னோக்கி செல்லலாம். அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மகரத்திற்கு இன்றும் சந்திராஷ்டமம் தொடர்கிறது. சுக்கிரன் சாரத்தில் இன்று செல்வதனால் திருமண வாழ்வில் கண்டிப்பாக அதிக அக்கறை தேவை. ஆண்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்கள் வாழ்க்கை துணையோடு அதிக நிதானமாக பொறுமையாக வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். குழந்தைகளுடனும் சிறிது பொறுமையாக இருப்பது, சுயதொழிலிலும் அக்கறையாக இருப்பது நன்மையை கொடுக்கும். அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கும்பராசிக்கு வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. ஆனால் வாழ்க்கை துணைக்கு பணியில் தொழிலில் இருக்கிறவங்களாக இருந்தார்கள் அப்படின்னா நல்ல தொழில் வளர்ச்சி, தொழில் லாபம் இன்று சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கியத்தை தாண்டி மன ஆரோக்கியத்தில் விரக்தியான நிலை ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. விநாயகர் வழிபாடு, விநாயகர் மூல மந்திரம் மிகுந்த உதவியாக இருக்கும். அதர்வைஸ் இவர்களுக்குமே ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை அதிகம் காட்டுவது, தாயார் தந்தையார் ஆரோக்கியத்திலும் கும்பராசி அக்கறையோடு இருப்பது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. பணி தொடர்பான குழப்பங்கள் இன்று அதிகம் ஏற்படலாம். வேலையை மாற்றுவது குறித்து இல்லைனா வேலையை விட்டுவிடலாமோ அப்படிங்கிற எண்ணங்களாக சில ஏற்படலாம். சூழலுக்கு ஏற்றாற் போல சற்று பொறுமையாக இருப்பது உங்களுக்கு நல்ல நிலையை கொடுக்கும். எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். புதிய அறிமுகங்களிடமும் கூட அதிக பொறுமையும் ஒரு சரியான அணுகுமுறையும் உங்களுக்கு தேவை. யாரையும் நம்பி எளிதில் பழகிவிட வேண்டாம். திருமண வாழ்விலும் அதிக நிதானம், பொறுமை, வாக்குவாதத்தை தவிர்ப்பது இதெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் 24ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமைக்கான தினப்பலன்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.